கடலூர் மாவட்டம் வடலூரில் சாலையில் கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் கூற கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். கார் பற்றி எறியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த கார்ல யாரேனும் பயணம் செஞ்சிருந்தாங்களா? என்ன நிலவரம்? விவரங்களை பதிவு செய்யுங்க. கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த பாபு என்பவருக்கு சொந்தமான கார் அவருடைய வீட்டிலே பல மாதங்களாக நின்றிருக்கு. இந்த காரினை சரி செய்ய வேண்டும் சொல்லிட்டு கார் மெக்கானிக் தகவல் தெரிவிக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து கார் மெக்கானிக் அவருடைய வீட்டிலிருந்து காரை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் கடலூர் வடலூர் ரோட்ல சந்தை என்ற பகுதியில இந்த கார் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா திடீரென காரில் இருந்து புகை வர துவங்கி இருக்கிறது. மெக்கானிக் உடனடியாக காரை விட்டு இறங்கிய போது கார் திடீரென முழுவதுமாக தீப்பற்றி எரிய துவங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மெக்கானிக் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தராரு. தீயணைப்புத்துறையினர் முழுமையாக இருந்து கொண்டிருந்த அந்த காரை அணைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கார் பார்த்தோம் அப்படின்னா அது முழுமையா சேதம் அடைஞ்சிச்சு. தீயணைப்புத்துறையினர் அதுக்கு என்ன சொல்றாங்க, ரொம்ப நாளா நின்றுட்டு இருந்த இந்த கார்ல இன்று அவர் பெட்ரோல் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பெட்ரோல் ஓஸ் ஆனது இன்ஜின் பகுதியில கட்டாயி இருந்திருக்கு, எலி கடித்து கட்டாயி இருந்திருக்கு. அதுல இருந்து அந்த பெட்ரோல் ஊற்றி இன்ஜினுடைய சூட்ல அந்த கார் திடீர்னு தீப்பற்றி இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் காரணமாக கடலூர் வடலூர் சாலையில அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில இந்த விபத்துல யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.